அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை காலத்தினால் செய்த உதவி. ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார். ஏரி கரை ஓரத்தில் அவருடைய பெரிய வீடு, சொந்தமாக ஒரு படகு வச்சுருந்தார். அந்த படகுல தான் ஏரி அப்படியே சுற்றி பார்ப்பார். நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி. அப்படியே மாலை நேரத்தில் அப்படியே போயிட்டு வருவார். ஒரு நாள் அந்த படகு சேதமாயிடுச்சு. ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு. தண்ணியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அதை சரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அந்த படகை தனியாக எடுத்து வச்சுருக்காரு. சரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் வர்றதுக்குள்ள வண்ணம் தீட்டி வச்சுருவோம், பெயிண்ட் அடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பெயிண்டரை வர சொல்லி பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டார். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இன்னும் படகு சரி பண்ணலை. பெயிண்டை காய வச்சுட்டு 2 நாள் கழித்து சரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணையார் காத்துட்ருக்காரு. அதுக்குள்ளே பண்ணையார் வெளியே போன நேரம் பார்த்து அவங்க குடும்பத்தினர் வெளியூர் போனவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க பெயிண்ட் அடித்து வச்சுருந்த படகை பார்த்துட்டு ஏரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி படகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பண்ணையார் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, படகை காணோம். ஒரே அதிர்ச்சி. அங்கே பக்கத்தில் வேலையாள்கிட்ட கேட்குறாங்க, ஐயா அவங்க குடும்பத்தினர் ஊருக்கு போயிட்டு வந்தவங்க படகை எடுத்துகிட்டு ஏரிக்கு போயிட்டாங்க. உடனே இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏரிக்கு ஓடுறாரு. ஓடுனா அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு படகோட வந்துட்டாங்க. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. படகுல போய் பார்க்குறாரு, அந்த ஓட்டையை சரி பண்ணியிருக்கு. யார் சரி பண்ணா, எப்போ நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பெயிண்ட் அடித்தவனும் வர சொல்கிறாரு. எப்பா இங்கே ஒரு ஓட்டை இருந்துச்சு, அது அடைச்சிருக்கு அப்படின்னா, ஐயா நான் தாங்க அடைச்சேன், பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தேன் அது ஓட்டையாக இருந்துச்சு, சரி அதையும் சேர்த்து முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டையை அடைச்சி சரி பண்ணி வச்சுட்டேன். ஓட்டையை அடைச்சிட்டு பெயிண்ட் அடித்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டேன். அவருக்கு எப்போ நீ சாதாரணமாக செஞ்ச ஒரு உதவி என் குடும்பத்தையே இன்னைக்கு காப்பாற்றிருச்சு அப்படின்னு அந்த பெயிண்ட் அடித்தவனை ஆற தழுவி அவனுக்கு பரிசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு சின்ன உதவி, நம்ம சொல்லாமல் செஞ்ச ஒரு வேலை எத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சார். நன்றி.